Find the transpose of each of the following matrices. Transposeனா ஞாபகம் இருக்கா? எக்ஸசைஸ் 3.3யோட இன்ட்ரொடக்ஷனில் சொல்லியிருக்கேன். ஜஸ்ட்டு ரோஸ் எல்லாம் காலமாக மாற்றி எழுதணும். இன்டர்சேஞ்சிங் தி ரோஸ் இன்டு காலம், அதுதான் டிரான்ஸ்போஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ். இப்போ அதான் பண்ண போகிறோம். ஸோ இது கிவன் மேட்ரிக்ஸ், டிரான்ஸ்போஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் என்ன? இப்போது இது 3 rows and 1 காலமாக இருக்குது. அப்போ நம்ம மாற்றி எழுதும்போது என்ன ஆகும்னா இது அப்படியே இப்படி 1 row 3 காலமாக வந்துடும். ஓகே, டிரான்ஸ்போஸ் ஆஃப் தி மேட்ரிக்ஸ் is 5 1/2 -1. ஸோ 1 row 3 columns வச்சு வந்துருச்சு. இப்போ புரியுதா? நெக்ஸ்ட் டிவிஷன் போகிறேன். இப்போது இது ஃபஸ்ட்டு காலமாக இருக்குது. இப்போ டிரான்ஸ்போஸ் எழுதும்போது இது ஃபஸ்ட்டு ரோ ஆகிடும், இந்த செகண்ட் காலம் செகண்ட் ரோ ஆகிடும். ஒன் 2 -1 3. புரிஞ்சுதா? இந்த டிவிஷன் போகிறேன். அப்படியே ஃபஸ்ட்டு காலமை ஃபஸ்ட்டு ரோவாக மாற்றி எழுதணும். ஃபஸ்ட்டு காலம் இப்போது -1 √3 2 அப்படியே ஃபஸ்ட்டு ரோவாக எழுதுகிறோம். ஓகே, செகண்ட் காலமை செகண்ட் ரோவாக எழுதணும். தேர்டு காலம் தேர்டு ரோ ஆயிடுச்சு. ஸோ இதான் டிரான்ஸ்போஸ் ஆஃப் த கிவன் மேட்ரிக்ஸ். ஸோ எப்படி எந்த ஃபார்மெட்டில் கொடுத்தாலும் டிரான்ஸ்போஸ் இப்போ எழுத தெரியும். ஓகே, செகண்ட் ப்ராப்ளம்க்கு போவோம். இஃப் A ஈக்குவல் டு ஒரு 3/3 மேட்ரிக்ஸ், பியும் 3/3 மேட்ரிக்ஸ், தென் வெரிஃபை தட். இப்போ அந்த டிரான்ஸ்போஸில் 4 ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருந்தாங்கல்ல, இந்த ப்ராப்ளமில் 2 ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. A + B the whole dash equal to A dash + B dash கண்டுபிடிக்கணும். ஸோ டிரான்ஸ்போஸை டேஷ்னு மென்ஷன் பண்ணலாம், இல்லைனா பவர் டீன்னு மென்ஷன் பண்ணலாம். இப்போ A டேஷ்னு இருக்க மாதிரி A to the power டீன்னு எழுதலாம், A டிரான்ஸ்போஸ் அப்படின்னு எழுதலாம். ஓகே, திஸ் இஸ் ஒன் வே அண்ட் அனதர் வே A டிரான்ஸ்போஸ். இப்படி A டேஷ்னு எழுதுறது. ஓகே, ஃபஸ்ட்டு A + B என்று எழுதிக்கணும். அதுக்கடுத்து ஹோல் டேஷ் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி A டேஷ் தனியாக B டேஷ் தனியாக கண்டுபிடிச்சி ஆட் பண்ணணும். இப்போ சொன்னதை வச்சு நீங்களாக எழுதுங்க. A + B ஃபஸ்ட்டு போடலாம். ரெண்டுத்துக்கும் ஆர்டர் சேம். ஸோ அடிஷன் இஸ் பாசிபிள். கரஸ்பாண்டிங் டேர்ம்ஸை ஆட் பண்ணி எழுதலாம். -4 -1 -4 அப்படின்னா -5. ஜஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே போங்க. திஸ் இஸ் A + B. நம்ம A + B the whole dash வேணும். அப்போ என்ன பண்ணலாம், இந்த காலம் பிகம்ஸ் ரோ. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு காலமாக ஃபஸ்ட்டு ரோவாக எழுதுகிறேன். செகண்ட் காலம் பிகம்ஸ் செகண்ட் ரோ, தேர்டு காலம் பிகம்ஸ் தேர்ட் ரோ. ஓகே, இது A + B the whole dash. இப்போ A dash வேணும், B dash வேணும். ஸோ A dash ஈக்குவல் டு ஏயோட டிரான்ஸ்போர்ட்ஸ். இதை மாற்றி எழுதணும். இப்போ ஃபஸ்ட்டு காலமை ஃபஸ்ட்டு ரோவாக எழுதுகிறேன். செகண்ட் காலம் பிகம்ஸ் செகண்ட் ரோ, தேர்டு காலம் பிகம்ஸ் தேர்டு ரோ. இது A டிரான்ஸ்போஸ். B டிரான்ஸ்போஸ் அப்படின்னா இதுவும் அதே மாதிரி தான். இப்போ ஃபஸ்ட்டு காலமை ஃபஸ்ட் ரோ, செகண்ட் காலம் செகண்ட் ரோ ஆயிடுச்சு. இப்போ A dash + B dash போடணும். ஜஸ்ட் ரெண்டுத்தையும் கரஸ்பாண்டிங் டேர்ம்ஸை ஆட் பண்ணி எழுதுறது தான் இது ரெண்டுத்துலேயும். ஸோ -1 -4 அப்படின்னா -5. இங்கே 5 + 1 6, -2 + 1னா -1, 2 + 1 3, 7 + 2, 1 + 3, 3 - 5, 9 + 0, 1 + 1. ஸோ இதுதான் A dash + B dash. இது ரெண்டும் சேமாக இருக்கா? -5 6 -1 3 9 4 -2 9 2. ஓகே, இப்போ நமக்கு இது என்ன கிடச்சிருக்கு? திஸ் இஸ் ஈக்குவல் டு A + B the whole dashன்னு கிடச்சிருக்கு. அப்போது A + B the whole dash ஈக்குவல் டு A dash + B dash வெரிஃபை ஆயிடுச்சு. இப்போ செகண்ட் டிவிஷன் A - B the whole dash. ஸோ A - B முதல்ல கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ்லேருந்து A and Bயை சப்ராக்ட் பண்ணலாம். கரஸ்பாண்டிங் டேர்ம்ஸை சப்ராக்ட் பண்ணி எழுதணும். ஸோ -1 - of -4
அப்படின்னா ப்ளஸ் 4. ஆன்சர் 3. 2 minus 1 1. 3 plus 5 8. 5 plus 5 minus 1 4. 7 minus 2 9 minus 0. minus 2 minus 1 3. 1 minus 3 minus 2 0. இது a minus b. இப்போ நம்ம a minus b the whole dash வேணும் நமக்கு. ஸோ a minus b the whole dash டிரான்ஸ்போஸ் மாற்றணும் இதில். அப்போ டிரான்ஸ்போஸ் ஃபஸ்ட்டு காலம் becomes first row, second column becomes second row, third column becomes third row. ஓகே, a minus b the whole dash. அடுத்து a dash minus b dash தான் நமக்கு வேணும். இது ஏற்கனவே a dash b dash கண்டுபிடிச்சிட்டோம். இது ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணி எழுதணும். ஸோ a dash minus b dash என்ன, இதை பார்த்து சப்ட்ராக்ட் பண்ணலாம். minus 1 plus 4 3. 5 minus 1 minus 3 1. 5 minus 2 8 9 0. ஸோ இப்போ நம்மளோட ஆன்சர்ஸ் a minus b the whole dashும் a dash minus b dashும் சேமாக இருக்குது. ஸோ a minus b the whole dash equal to a dash minus b dash ப்ரூவ் பண்ணிட்டோம். தேர்ட் ப்ராப்ளம் போகலாம். இப்போ கொஷினை நல்லா பாருங்கள். இஃப் a dash equal to 3/2 மேட்ரிக்ஸ், b equal to 2/3 மேட்ரிக்ஸ், தென் வெரிஃபை தட். இது ரெண்டும் வெரிஃபை பண்ணணும். இங்கே a dash கொடுத்துருக்காங்க. a plus b the whole dash தான் நமக்கு வேணும். ஸோ a dashலேருந்து a கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இப்போ இதுலேருந்து ஏன்னா என்ன, a dash the whole dash தான் a இல்லையா. ஃபார்முலா என்ன, a dash the whole dash தான் a. அப்போ இதுக்கு இன்னொரு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ a dash the whole dash equal to a equal to, அப்போ இந்த காலம் becomes row. 3 minus 1 0 4 2 1. ஓகேவா, இப்போ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சிட்டோம். a இப்போ இருக்குது. ஏயோட ஆர்டர் என்ன, 2 rows and 3 columns. இது ரோ, இது காலம்ஸ். ஓகே, ஸோ 2/3 மேட்ரிக்ஸ் வச்சு a இருக்குது. பியும் 2/3 மேட்ரிக்ஸ் தான். ஸோ a plus b பாசிபிள். ரெண்டுத்தோட ஆர்டரும் சேமாக இருந்தால் தான் ஆட் பண்ண முடியும். ஸோ a plus b ஆட் பண்ணிடலாம். இதை விட்டுருங்க. இது a, இது b. ஆட் பண்ணிடலாமா? நான் எடுத்து எழுதிடுறேன், அப்புறம் ஆட் பண்ணலாம். இப்போ கரஸ்பாண்டிங் டேர்ம்ஸை ஆட் பண்ணலாம். ஸோ இதுதான் a plus b. அப்போ a plus b the whole dash இதோட டிரான்ஸ்போஸ். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ரோ, ஃபஸ்ட்டு காலம், ஃபஸ்ட்டு ரோ ஆகிடும். ஸோ 2 5 1 4 1 4. ஸோ இதான் a plus b the whole dash. ஓகே, அடுத்து a டேஷும் b டேஷும் நமக்கு வேணும். a dash இப்போ கண்டுபிடிப்போம். a dash தான் நம்ம கொஷின்லேயே இருக்குது. a dash நம்ம கொஷின்லேயே இருக்குது. ஸோ b dash மட்டும் நமக்கு கண்டுபிடிச்சா போதும். ஸோ திஸ் இஸ் b dash. b dashனா b டிரான்ஸ்போஸ். ரோவை அப்படியே காலமாக மாற்றி எழுதணும். b dash equal to minus 1 2 1 1 2 3. சரியா? சரி, இப்போ a டேஷும் 3/2 காலம், b டேஷும் 3/2 காலம், ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் அடிஷன். இதையும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ 3 minus 1 4. ஜஸ்ட் ஆட் பண்ணுறோம். ஸோ இதுதான் a dash plus b dash. நமக்கு a plus b the whole dash என்ன வந்துச்சு, இதே ஆன்சர் தானே. அப்போ a plus b the whole dash equal to a dash plus b dash. ஃபஸ்ட்டு டிவிஷன் முடிச்சிட்டோம். அடுத்தது செகண்ட் டிவிஷன். a minus b the whole dash கண்டுபிடிக்கணும். ஏற்கனவே a dash கொடுத்துட்டாங்க, b dash நமக்கு கண்டுபிடிச்சாச்சு. அப்போ a minus b தான் இப்போ ஃபஸ்ட்டு. ஓகே, ப்ராக்கெட் போடணுன்னு அவசியம் இல்லை. ஸோ எடுத்து எழுதிக்கிறேன். a is 3 minus 1 0 4 2 1 minus b, அதுக்கு பதில் ப்ளஸ் போட்டு இந்த மேட்ரிக்ஸை மைனஸால் மல்டிப்ளை பண்ணி எழுதிடுறேன். ஸோ திஸ் இஸ் மைனஸ் b. ஸோ a ப்ளஸ் மைனஸ் b எழுதியிருக்கேன்.
ஸோ இது ரெண்டுத்தையும் ஜஸ்ட் அடிஷன். இது a மைனஸ் பி. அடுத்து a டேஷ் பி மைனஸ் பி டேஷ் வேணும். ஸோ a டேஷ் தான் நமக்கு கொஸ்டின்லேயே கொடுத்தாச்சு, அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். மைனஸ் பி டேஷ், பி டேஷ்க்கு பதில் மைனஸ் பி டேஷை ப்ளஸ்ன்னு போட்டு மைனஸால் பி டேஷை மல்டிப்ளை பண்ணிடுறேன். ஜஸ்ட் அடிஷன் தான் இது ரெண்டுத்துக்கும். ஓகே, இங்கே a மைனஸ் பி தான் கண்டுபிடிச்சோம். a மைனஸ் பி த ஹோல் டேஷ் நமக்கு வேணும்ல. ஸோ இங்கே a மைனஸ் பி த ஹோல் டேஷ் கண்டுபிடிச்சிக்கலாம். இதோட டிரான்ஸ்போஸ் தானே, அதை போட்டுப்போம். ஸோ ரெண்டு ஆன்சருமே சேம். ஸோ a டேஷ் மைனஸ் பி டேஷ். அப்போ என்னன்னு கொண்டு வந்திருக்கோம், a மைனஸ் பி த ஹோல் டேஷை a டேஷ் மைனஸ் பி டேஷ். ஓகே, 4th கொஸ்டின் போகலாம். If A dash ஒரு 2/2 matrix, B ஒரு 2/2 matrix, then find A plus 2B the whole dash. ஸோ இங்கே A dash தான் கொடுத்துருக்காங்க, நமக்கு A தேவை. அப்போ என்ன பண்ணுறது, A dash the whole dash அப்படின்னு போட்டோன்னா A கிடச்சிருமா? நம்மளோட ஃபார்முலா என்ன, A டிரான்ஸ்போஸில் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அ டிரான்ஸ்போஸ்னு கொடுத்துருப்பாங்க. அது என்னது, A dash the whole dash equal to A. இந்த ஃபார்முலாவை நம்ம இப்போ யூஸ் பண்ணுவோம். அப்போ A equal to A dash the whole dash. இதுக்கு டிரான்ஸ்போஸ் இப்போ எடுக்கணும். ஓகே, இப்போ டிரான்ஸ்போஸ்னா -2 1 3 2 ரோவை அப்படியே காலமாக மாற்றணும், காலமாக ரோவாக மாற்றணும். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு ரோ பிகம்ஸ் ஃபஸ்ட்டு காலம் ஆயிடுச்சு, செகண்ட் ரோ செகண்ட் காலம் ஆயிடுச்சு. ஸோ ஏ கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது 2b நமக்கு வேணும். ஸோ பியை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிடணும். ஸோ 2b -2 0 2 4 இது 2b. நமக்கு a + 2b வேணும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிடலாமா? -2 -2 1 + 0 3 + 2 2 + 4. ஓகே, இது சிம்பிளிஃபை பண்ணால் இதான் a + 2b. இதுக்கு டிரான்ஸ்போஸ் a + 2b த ஹோல் டிரான்ஸ்போஸ் வேணும். அப்போ -4 5 1 6. ஓகே, இதான் a + 2b த ஹோல் டிரான்ஸ்போஸ். 5th கொஸ்டின் போகிறேன். For the matrices A and B, verify that AB the whole dash equal to B dash into A dash, where A and B கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ AB முதல்ல கண்டுபிடிக்கணும். அடுத்து ABயோட டிரான்ஸ்போஸ், அடுத்து B டிரான்ஸ்போஸ் A டிரான்ஸ்போஸ் தனியாக கண்டுபிடிச்சி அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ AB முதல்ல கண்டுபிடிக்கலாம். AB பாசிபிளா? முதல்ல மல்டிப்ளிகேஷன் ஆஃப் தீஸ் டூ மேட்ரிசஸ் பாசிபிளா? A 3/1 மேட்ரிக்ஸு, B 1/3 மேட்ரிக்ஸு. ஸோ ஃபஸ்ட் மேட்ரிக்ஸோட காலமும் செகண்ட் மேட்ரிக்ஸோட ரோவும் சேமாக இருக்குது. ஸோ மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பாசிபிள். ஸோ ரிசல்ட்டிங் மேட்ரிக்ஸோட ஆர்டர் 3/3 இருக்கும். ஓகே, இப்போ அதான் மல்டிப்ளை பண்ணும். ஸோ ஃபஸ்ட் ரோ வித் ஃபஸ்ட்டு காலம், ஃபஸ்ட் ரோ வித் செகண்ட் காலம், ஃபஸ்ட் ரோ வித் தேர்டு காலம், செகண்ட் ரோ வித் ஃபஸ்ட்டு காலம், செகண்ட் ரோ வித் செகண்ட் காலம், செகண்ட் ரோ வித் தேர்டு காலம், third row with first column, third row with second column, third row with third column. So இது AB. Okay, நமக்கு AB the whole transpose வேணும். So the transpose இந்த ரோவை அப்படியே காலமாக மாற்றி எழுதணும். செகண்ட் ரோ செகண்ட் காலம் ஆயிடுச்சு, தேர்ட் ரோ தேர்டு காலம் ஆயிடுச்சு. ஓகே, அடுத்தது B transpose A transpose வேணும். B transpose இப்போ இந்த ரோ 1/3 மேட்ரிக்ஸாக இருக்கிறது 3/1 மேட்ரிக்ஸாக மாறிடும். A டேஷும் இப்போ காலம் மேட்ரிக்ஸாக இருக்கிறது ரோ மேட்ரிக்ஸாக மாறிடும். அடுத்து B டேஷ் இன்ட்டு A டேஷ் தான் கண்டுபிடிக்கணும். கம்மாலாம் போடக்கூடாது. ஓகே, இந்த மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் அதே தான். ஃபஸ்ட் ரோ 3/1, செகண்ட் ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் 3/1, செகண்ட் மேட்ரிக்ஸ் 1/3.
ஸோ இதில் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பாசிபிள். ரிசல்ட்டிங் மேட்ரிக்ஸ் 3/3 இருக்கும். ஓகே, மல்டிப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம், ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம். நல்லா தெரிஞ்ச விஷயந்தான், மல்டிப்ளை பண்ணிட்டே போங்க. ஸோ திஸ் இஸ் அவர் மேட்ரிக்ஸ். ஆன்சர்ஸ் செக் பண்ணலாமா? ஏபி த ஹோல் டேஷோட ஆன்சரும் இதுக்கும் சேமாக இருக்கணும். ஏபி த ஹோல் டேஷ்னா அதுவும் இதுவும் ஆன்சர் கரெக்ட். திஸ் இஸ் பி டேஷ் இன்ட்டு ஏ டேஷ். அப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம்? ஏபி த ஹோல் டேஷ் ஈக்குவல் டு பி டேஷ் இன்ட்டு ஏ டேஷ்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இதுதான் கொஸ்டின். இதில் செகண்ட் டிவிஷன் இருக்குது, அதுவும் பார்த்துடலாம். சேம் ஃபஸ்ட்டு டிவிஷனில் கொடுத்த மாதிரியே தான் மேட்ரிக்ஸோட ஆர்டர்ஸ் இருக்குது. ஸோ மல்டிப்ளிகேஷன் பாசிபிள். ஸோ ஏபி கண்டுபிடிக்கலாம். ஸோ ரிசல்ட்டிங் மேட்ரிக்ஸ் 3/3 கிடைக்க போகுது. மல்டிப்ளை பண்ணுங்க. இது ஏபி. அப்போ நமக்கு தேவை ஏபி டிரான்ஸ்போஸ், ஏபியோட டிரான்ஸ்போஸ். சரி, அடுத்தது பி டேஷ் ஏ டேஷ் வேணும். பி டேஷ் இந்த ரோ மேட்ரிக்ஸ் காலம் மேட்ரிக்ஸ் ஆகிடும். ஒரே ஒரு ரோ இருந்தால் அது ரோ மேட்ரிக்ஸ், ஒரே ஒரு காலம் இருந்தால் அது காலம் மேட்ரிக்ஸ். just a matrix multiplication. Okay, இப்போ இதோட ஆன்சர் AB the whole dashக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ this is equal to AB the whole dash. என்னன்னு கொண்டு வந்திருக்கோம்? AB the whole dash equal to B dash into A dashனு சால்வ் பண்ணியிருக்கோம். 6th ப்ராப்ளம் போயிடலாமா? இந்த ப்ராப்ளமில் 6th கொஸ்டினில் 2 டிவிஷன்ஸ் இருக்குது. ஒவ்வொரு டிவிஷனாக பார்க்கலாம். இஃப் A equal to ஒரு 2/2 மேட்ரிக்ஸ், தென் வெரிஃபை தட் A dash A equal to I. ஏன்ற மேட்ரிக்ஸும் அதோட டிரான்ஸ்போஸையும் மல்டிப்ளை பண்ணால் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்னு கொண்டு வர சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்சர் 1001ன்னு வரும், ஏன்னா 2/2 மேட்ரிக்ஸ். ஓகே, இப்போ ஏ டேஷ் என்னன்னு பார்த்துருவோமா? ஏ டேஷ்னா ஏயோட டிரான்ஸ்போஸு. ஸோ ரோவா காலமாக மாற்றணும், காலமாக ரோவாக கொண்டு வரணும். இப்போ ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம் ஆக போகுது, செகண்ட் ரோ செகண்ட் காலம். இது ஏ டேஷ். நமக்கு ஏ டேஷ் இன்ட்டு ஏ வேணும். எடுத்து எழுதி பண்ணணும், அப்போ தான் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் இருக்கும். கொஞ்சம் லேசியாக ஃபீல் பண்ணாதீங்க, கொஞ்சம் எடுத்து எழுதிடுங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டெப்ஸை ஸ்கிப் பண்ணோம்னா டெஃபினட்டாக மிஸ்டேக்ஸ் வர பாசிபிலிட்டி இருக்குது. கவனமாக பண்ணுங்கள். இப்போ மல்டிப்ளிகேஷன், ஃபஸ்ட் ரோ வித் ஃபஸ்ட்டு காலம். ஸோ காஸ் ஸ்கொயர்டு ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஸ்கொயர்டு ஆல்ஃபா. அடுத்து ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம், காஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா மைனஸ் சைன் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா. இப்போ சைன் ஆல்ஃபா இன்ட்டு காஸ் ஆல்ஃபான்னு போட்டாலும் காஸ் ஆல்ஃபா இன்ட்டு சைன் ஆல்ஃபானாலும் ஒன்று தான். ஸோ இது ரெண்டும் கேன்சல் அவுட் ஆகிட்டு 0ன்னு வந்துடும். இப்போ செகண்ட் ரோ வித் ஃபஸ்ட்டு காலம், second row with second column, இது sin square alpha plus cos square alpha na 1. இந்த ரெண்டு டேர்மும் சேம், கேன்சல் அவுட் ஆகிடுது. ஸோ திஸ் இஸ் அவர் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஓகே, ஸோ நம்ம என்ன கொண்டு வந்திருக்கோம்? ஏ டேஷ் இன்ட்டு ஏ ஈக்குவல் டு ஐன்னு கொண்டு வந்திருக்கோம். இப்போ செகண்ட் டிவிஷன் போகலாம். இஃப் ஏ ஈக்குவல் டு ஒரு 2/2 மேட்ரிக்ஸ்,
தென் வெரிஃபை a dash a equal to I. a dash இப்போ கொண்டு வரணும், a இருக்குது. ஸோ a டிரான்ஸ்போஸ் தான் a dash. இப்போ ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலமாக எழுதணும். sin alpha cos alpha. செகண்ட் ரோ செகண்ட் காலம் ஆகிடும். ஸோ அதான் டிரான்ஸ்போஸ். ரோவை காலமாக மாற்றுறதும் காலமை ரோவை மாற்றி எழுதுறதும் தான் டிரான்ஸ்போஸ். இப்போ a டிரான்ஸ்போஸ் எழுதிட்டோம். அடுத்து a டிரான்ஸ்போஸ் இன்ட்டு a. ஸோ a dash a இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். தனித்தனியாக எடுத்து எழுதிடுறேன். ஜஸ்ட் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் அப்படியே பண்ணிகிட்டே வாங்க. ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம், ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம், செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம், sin ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபானா 1, sin ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபானாலும் காஸ் ஆல்ஃபா sin ஆல்ஃபானாலும் 1. ஸோ ரெண்டு டேர்ம்ஸ் கேன்சல் ஆகிடுச்சு. அதே தான் இங்கேயும். ஸோ நமக்கு என்ன கிடச்சிருக்கு, ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கிடச்சிருக்கு 2 by 2ல். ஓகே, 6 ப்ராப்ளம்ஸ் ஒரு வீடியோவில் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் 6 ப்ராப்ளம்ஸ் அனதர் வீடியோவில் பார்ப்போம்.